ஸ்பைசி லவ்வர்ஸ், இது உங்களுக்காக. சிக்கன் மிளகு கறி செய்யலாமா? இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, முந்திரி இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வாசம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சும்மா தாளிப்புக்கு போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக தட்டி சேர்த்திக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு 4 பழமான தக்காளியை சேர்த்திட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக மூடி போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்திட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா கூடவே கல்லுப்பு சேர்த்தி நல்லா பிரட்டி 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சு பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான மிளகு கறி ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாப்பாட்லேயோ இல்லை சப்பாத்தி கூடயோ இல்லை இட்லி கூடயோ தோசை கூடயோ எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.